சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இந்த நிலைக்கு யார் காரணம் என்று புரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். நான் நல்லதாகவே செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் யாவும் நல்லதாகவே இருக்கின்றது. நான் யாருக்கும் ஒரு தீங்கும் கூட செய்ததில்லை என்று உன்னுடைய மனம் சொல்லி கொண்டிருக்கிறது. என்னுடைய துவாரகையில் அப்படி நீ வேண்டுதல் வைக்கிறாய். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் மனதார நினைத்தது இல்லை என்று சொல்கிறாய். என் அன்பு குழந்தையே, நானும் அதைத்தான் சொல்கிறேன். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. ஆனால் உன்னுடைய பெற்றோர்கள் செய்த நன்மையும் தீமையும் அது அவருடைய தந்தையை சார்ந்தே இருக்கும் என்பதுதான் உண்மை. அதனால் தான் சொல்கிறேன், நீ இப்பொழுது செய்கிற நல்லதும் கெட்டதும் அது உன்னுடைய சந்ததியை சாரும் என்பது மட்டுமே உண்மை. உன்னுடைய பெற்றோர்கள் நல்லது செய்திருந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும். அது ஒரு செயலாக இருக்கட்டும் அல்லது ஒரு எண்ணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எதை செய்கின்றீர்களோ அதுவே பின்னாளில் தன்னுடைய குழந்தைகளுக்கு போய் சேர்கிறது என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் நீ இப்பொழுது இருக்கும் நிலை மாற வேண்டும் என்ற அந்த காலகட்டத்தில் நான் சொல்லும் இந்த முறையை நீ பின்பற்றினால் உன்னுடைய கர்ம வினைகள், உன் பெற்றோர்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் உன்னை அந்த அளவிற்கு வந்து சேராது. எப்பொழுது நீ நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும் நல்லதாகவே இருக்கட்டும், யாருக்கும் எந்த தீங்கும் மனதாரம் கூட நினைக்காமல் நீ இருக்கின்ற இந்த நிலையை இப்படியே கொண்டு வந்தால் உன்னுடைய வாழ்க்கை இனி வரும் காலங்களில் சுபிட்சமாக இருக்கும். உன்னுடைய சந்ததி செழிப்பாக வளரும். வாழ்க்கையில் தீங்கே நினைக்கக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாளும் யாருக்கும் துன்பம் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு எந்த கேடும் விளையாது. அதனால்தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் என்றும் நல்ல எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். சிலர் சொல்வார்கள், உன் பெற்றோர்கள் செய்த புண்ணியம் நீ நன்றாக இருக்கின்றாய் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் நான் இதை உனக்கு அழுத்தி சொல்கிறேன். நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னுடைய குழந்தைகளுக்கும் போய் சாரும். வாழ்க்கையில் எந்நாளும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இன்றைய நிலை நிச்சயமாக மாறும். இந்த நிமிடத்திலிருந்து நீ நினைப்பதெல்லாம் நன்மையாகவே இருந்தால் வெகு சீக்கிரம் உன்னுடைய நிலை மாறி நீ நல்ல நிலைமையை அடைவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.